ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இன் பாராகிராஃப்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா இதெல்லாம் தான் பார்த்தோம். மேக்கப் பாராகிராஃப்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் மோர் வேஸ் டு லுக் அட் பாராகிராஃப்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ போங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஆக்சுவலா மொத்தம் 17 கொஸ்டின் இருக்கு பிராக்டிஸ் கொஸ்டின். ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோல பார்ப்போம். அப்படி முடியலன்னா நம்ம இன்னொரு வீடியோ நம்ம போட்டா அதுல ஃபுல்லா முடிச்சிடலாம். ஸோ முடிஞ்ச அளவு 2 to 3 வீடியோஸ்ல முடிக்க பார்க்கலாம். ஸோ பிராக்டிஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஃப் ஆஃப் டிஃபரண்ட் ஸ்டார் ஃபிஷ் இஸ் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஆரஞ்ச் ஸ்டார் ஃபிஷ் 12 இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். ஆரஞ்ச் ஸ்டார் ஃபிஷ் 12 இருக்கு. ப்ளூ ஸ்டார் ஃபிஷ் 11 இருக்கு. ஆரஞ்சு 12. அப்புறம் கிரீன் வந்து 3. கிரீன் கலர்ல இருக்கிற ஸ்டார் ஃபிஷ் 3 இருக்கு. அப்புறம் எல்லோ கலர்ல 8 இருக்கு. அப்புறம் பிங்க் கலர்ல எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. ஸோ பிங்க்கும் 7 கொலையிடாது. அவ்வளோ. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம இன்ஃபர்மேஷன் ரெடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஹவு மெனி பிங்க் அண்ட் எல்லோ ஸ்டார் ஃபிஷ் ஆர் தேர் ஆல் டுகெதர்? ஸோ பிங்க் பிளஸ் எல்லோ எவ்வளோ இருக்கு? டோட்டல் கேட்குறான். பிங்க் எவ்வளோ இருக்கு? 7. எல்லோ 8. 8 பிளஸ் 7 பேசிக்கா. 8 பிளஸ் 7 இஸ் நத்திங் பட் 15. ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 8 பிளஸ் 8 மைனஸ் 1 எழுதியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 8 பிளஸ் 8 16. 16 minus 1 15. ஸோ ஆன்சர் இஸ் 15. அவ்வளோ. இப்போ செகண்ட் கொஸ்டின் பண்ணலாம். Mr. Dimer asked the students in his class what their favorite ice cream flavor was and graphed the results. ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஃபிளேவர் என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் அதை பாராகிராஃபா வரைஞ்சிட்டாரு. ஸோ இப்போ சாக்லேட் வந்து எத்தனை பசங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து ஐஸ்கிரீம் ஃபிளேவர் பேசிக்கா. இந்த எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கிறது ஐஸ்கிரீம் ஃபிளேவர், ஒய் ஆக்சஸ் இருக்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து 12 பேருக்கு வந்து சாக்லேட் பிடிச்சிருக்கு. சாக்லேட் ஃபிளேவர் 12 பேருக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் அழிச்சிடுறேன், தேவையில்ல. இதையும் அழிச்சிடுறேன். ஓகே. ஸோ சாக்லேட் 12 பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓரியோ ஃபிளேவர் எவ்வளவு பசங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஓரியோ ஃபிளேவர் பார்த்தீங்கன்னா 8 பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. 8 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஓரியோ ஃபிளேவர். இதே மாதிரி மின்ட் பார்த்தீங்கன்னா 11 ஸ்டூடெண்ட் பிடிச்சிருக்கு மின்ட். இப்போ 11 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மின்ட் ஃபிளேவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெனிலா எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னா 9 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் வெனிலா. ஸோ இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஹவு மெனி டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் மிஸ்டர் டைமர்ஸ் கிளாஸ்? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ 12 பிளஸ் 8 பிளஸ் 11 பிளஸ் 9. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்க. அப்புறம் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஓவரால் டோட்டல் கிடைச்சிடும். ஸோ 12 plus 8 is nothing but 20. 11 plus 9 is nothing but 20. So 20 plus 20 is nothing but 40. So totally there are 40 students in Damer's class. Mr. Damer's classல வந்து 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 40 கிட்ஸ். 40 கிட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை 40 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நான் கிட்ஸ்னே சொல்றேன், ஏன்னா ஐஸ்கிரீம் ஃபிளேவர்னு கொடுத்துருக்கனால நான் கிட்ஸ்னே சொல்றேன். ஸோ தேர்ட் கொஸ்டின் போகலாம். சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ப்ளோயிங் பபிள்ஸ் வித் சூயிங் கம். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஸ்ட்ரெயிட்டா நம்ம கொஸ்டின்கே போயிடலாம். ஹவு மெனி பபிள்ஸ் டிட் கிறிஸ்டன் மேக்? கிறிஸ்டன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. கிறிஸ்டன் பாத்தீங்கன்னா 11 பபிள். பபிள்ஸ் மேட் வந்து ஒய் ஆக்சிஸ். ஃப்ரெண்ட்ஸ் நேம் வந்து லிஸ்ட்னு வச்சுக்கலாம். நேம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். கிறிஸ்டன் பாத்தீங்கன்னா கரெக்டா 11 பபிள் ஊதி இருக்காரு. ஸோ நம்பர் ஆஃப் பபிள்ஸ் மேட் பை கிறிஸ்டன் இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ ஆன்சர் 11 தான். அவ்வளவுதான். நீங்க ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின் கூட போயிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ அப்பனா இன்னும் ஃபாஸ்டா முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபுல்லா இன்டர்பிரேட் பண்ணிட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம்னா டார்கெட் த கொஸ்டின் சொல்லணும். கோ ஃபார் த கில். No need to interpret the full understand பண்ணணும் அவசியம் இல்லை. No need to fully understand data. இதுக்கு அவசியம் இல்லை. ஆக்சுவலா சம்டைம்ஸ் தேவையில்லை. நாட் நீடட் பேசிக்கா. டைரக்டா யூ கேன் கோ ஃபார் த கில். அதான் சொல்றேன். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போலாம். குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஃப்ட் தியர் ஃபேவரட் டைப் ஆஃப் ட்ரிங்க். ஓகே, இது ஆக்சுவலா வேற விதமான கிராஃப். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம முந்திலாம் பார்த்தது வந்து ஹாரிசான்டல் பார் கிராஃப்ஸ். இதெல்லாம் வெர்டிகல் பார் கிராஃப்ஸ். ஆக்சுவலா இது எல்லாமே வெர்டிகல் பார் கிராஃப்ஸ். வெர்டிகல் பார் கிராஃப்ஸ். இப்ப நார்மலா இருக்கிற பார் கிராஃப்ஸ் எல்லாமே வெர்டிகல் பார் கிராஃப்ஸ். இது வந்து ஹாரிசான்டல் பார் கிராஃப்ஸ் சொல்லுவாங்க. பேசிக்கா அது உல்டாவா பண்ணிருக்காங்க. நேம் எல்லாம் ஒய் ஆக்சிஸ் எழுதிட்டு நம்பர் எக்ஸ் ஆக்சிஸ் எழுதிருக்காங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பார்க்க. பேசிக்கா நீங்க டேட்டா இன்டர்பிரேட் பண்றதுலாம் அதே மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஹாரிசான்டல் பார் கிராஃப்னு சொல்லுவாங்க. ஹாரிசான்டல் பார் கிராஃப். பேசிக்கா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவுதான். ஸோ தே ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். அவ்வளவுதான். அதையும் எழுதிடுறேன். ஹாரிசான்டல் பார் கிராஃப்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்க எழுதிக்கிறேன். They interchange the x axis and y axis.
interchange the x and y axis. பேசிக்கா ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் இருக்கும், ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். பேசிக்கா இப்படி மாத்திக்கிறாங்க, அவங்க உல்டா பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வந்துடலாம். ஹவு மெனி டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் voted ஃபார் மில்க் ஆர் ஜூஸ் as their ஃபேவரட் டைப் ஆஃப் ட்ரிங்க்? ஸோ voted ஃபார் மில்க் ஆர் ஜூஸ்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். மில்க் சில பசங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஜூஸ் சில பசங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அது செப்பரேட்டா இருக்கிறத நீங்க சேர்த்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who லைக் மில்க் அண்ட் ஜூஸ் அப்படி வரும். போத் லைக் மில்க் அண்ட் ஜூஸ் வர தனித்தனியா நீங்க செப்பரேட். ஆர்னா பேசிக்கா நீங்க ஆட் பண்ணணும், செப்பரேட்டா எடுத்துட்டு ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஆரோட மீனிங் அதான். ஸோ மில்க் வந்து ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிடிக்கும், ஜூஸ் வந்து ஒரு ஒய் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னா ஆரோட அர்த்தம் என்னன்னா சில பேருக்கு மில்க் பிடிக்கும், சில பேருக்கு ஜூஸ் பிடிக்கும். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய்ன்ற மாதிரி வரும். அவ்வளோதான். இது எக்ஸ்ன்றது மில்க் பிடிச்ச பசங்க, ஒய்ன்றது ஜூஸ் பிடிச்சிருக்க பசங்க. ஸோ அது பேசிக் ஐடியா தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மில்க் வந்து 10 பேருக்கு பிடிச்சிருக்கு, 10 பேருக்கு மில்க் பிடிச்சிருக்கு. ஜூஸ் பாத்தீங்கன்னா 9 பேருக்கு பிடிச்சிருக்கு. கழிச்சிடறேன். ஜூஸ் பாத்தீங்கன்னா 9 பேர், மில்க் 10 பேர். ஸோ 10 plus 9 is nothing but 19. So 10 plus 9 equal to 19, which is the total number of students voted for milk or juice as their favorite type of drink. So 19 students voted for milk or juice as their favorite type of drink. So fourth question answer 19 now. The fifth question va. Medieval fair graphed how many different actors they hired for each role. Okay. இதுவும் ஹாரிசான்டல் பார் கிராஃப் தான். எஸ்காம் ஒரு டிஃபரன்ஸ் இல்லை, பார்க்க டிஃபரெண்டா இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நீங்க ஒரே மாதிரி தான் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா how many people did the fair hire? ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் கேட்குறான். ஸோ எத்தனை பேர் பிரின்சஸ் ரோல் பண்ணாங்க? 5 பேர். பார்த்தாலே தெரியுது 5 பேர் பண்ணியிருக்காங்க. பிரின்சஸ் வந்து 5 பேர். ஓகர் வந்து கொஞ்சம் கம்மி, அதை விட 2 பேர். ஸோ ஓகர் வந்து 2 பேர், பிரின்சஸ் 5 பேர். இப்போ எத்தனை பேர் நைட்டுன்னு பார்க்கலாமே. நைட் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னா 11 பேருக்கு நைட் பிடிச்சிருக்கும். ஸோ நைட் ரோல் வந்து 11 பேர் நடிக்க ரெடியா இருக்காங்க. ஸோ 11 people லைக் டு பிளே த ரோல் ஆஃப் நைட். ஜெஸ்டர் பார்த்தீங்கன்னா 9 பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஜெஸ்டர் வந்து 9. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஹவு மெனி டோட்டல் பீப்புள் டிட் த ஃபேர் ஹையர்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 11 plus 9 கூட்டலாம். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. 20 வரும். 11 plus 9 is 20. 2 plus 5 is 7. So 20 plus 7 is nothing but 27. ஸோ டோட்டலா 27 people ஹையர் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து 27. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா ஈச் செப்பரேட்டா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஈச் பாரோட நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சு நான் டோட்டலா ஆட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவு. ஸோ இதை அழிச்சிடறேன், தேவையில்லாத இது எல்லாத்தையும் அழிச்சிடணும். ஸோ இங்க தனியா போட்டுக்கிறேன். இது வந்து 11, இது வந்து 9, அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டு அப்புறம் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டு டோட்டலா ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதான் பேசிக் ஐடியா. அடுத்த கொஸ்டின் போலாம். ரெஸ்டாரண்ட் கவுண்டட் ஹவு மெனி டாப்பிங்ஸ் கோ இன் தட் ஜம்போ பர்கர்? Go on their jumbo burger. So இதுல என்ன கேட்டிருக்கேன்னா how many more pickles than onions are on the jumbo burger? So how many more pickles are there compared to onions? பேசிக்கா அவ்வளவுதான். ஸோ எவ்வளவு பிக்கிள்ஸ் அதிகமா இருக்கு ஆனியன் கம்பேர் பண்ணும்போது? ஆனியன் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு, ஆனியன் 3 தான் இருக்கு. பட் பிக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா 8 இருக்கு. ஸோ கம்பேர் டு ஆனியன் வந்து பிக்கிள்ஸ் வந்து 5 அதிகமா இருக்கு. ஸோ இது ரெண்டு ஈக்குவல்னு வச்சுக்கலாமே. இது வரைக்கும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஈக்குவலா இருக்கு ரெண்டுமே. அப்புறமா இதுதான் எக்ஸ்ட்ரா போர்ஷன் சொல்லணும். எக்ஸ்ட்ரா போர்ஷன் நான் ரெட் கலர்ல மார்க் பண்றேன். இதான் எக்ஸ்ட்ரா போர்ஷன். இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் தான் கேட்கறாங்க கொஸ்டின். பேசிக்கா இந்த போர்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆன்சர் தருது. ஸோ 8 minus 3 is nothing but எக்ஸ்ட்ரா போர்ஷன். ஹவு மெனி மோர் பிக்கிள்ஸ்னா இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் நீங்க கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஹவு மெனி மோர் பிக்கிள்ஸ்க்கான ஆன்சர் 8 minus 3, which is nothing but 5. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் nothing but 5 more pickles. இதான் இந்த ரீஜன் தான் பேசிக்கா. எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம். இந்த ரீஜன் பேசிக்கா இப்படி கூட மார்க் பண்ணணும். இந்த ரீஜன் தான். இதான் எக்ஸ்ட்ரா போர்ஷன். ஸோ இப்போ 7th கொஸ்டின் போகலாம். 7th கொஸ்டின் என்ன கேட்கறான்? the bar graph shows how many mermaids were in different location. ஸோ ராக்ஸ்ல பாத்தீங்கன்னா 12 mermaid இருக்காங்க. ராக்ஸ்ல 12 mermaid. இது டைரக்டா கொஸ்டின்கே போயிடலாமே. கோ ஃபார் த கில் எப்பவும் நான் சொல்றது தான். டைரக்டா டார்கெட் என்னமோ அதுக்கு லொகேட் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். கோ ஃபார் த கில்னா அர்த்தம் என்னன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானோ அதுக்கு டைரக்டா ஆன்சர் போடுங்க. தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். டோன்ட் ஜஸ்ட் நெக்லெக்ட் unnecessary இன்ஃபர்மேஷன், அதான் அதுக்கான அர்த்தம். நெக்லெக்ட் unnecessary இன்ஃபர்மேஷன், யூஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இந்த இடத்துல யூஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் தேவையில்லை. உங்களுக்கு கொஸ்டினுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா how many fewer mermaids are on the beach than on the island? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நீங்க இந்த ராக்ஸும் வாட்டரும் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், இதுவும் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். இவன் என்ன கேட்டிருக்கான்? பீச்சை பத்தி கேட்கறான், ஐலாண்ட் பத்தி கேட்கறான். ஐலாண்ட்ல எத்தனை mermaid இருக்காங்க கம்பேர்ட் டு பீச்? எவ்வளவு அதிகமா இருக்காங்க பேசிக்கா? ஸோ இப்போ பீச்ல பாத்தீங்கன்னா 4 mermaid இருக்காங்க. ஐலாண்ட்ல இந்த ஸ்டேஜ் வரைக்கும் 4 இருக்காங்க. இங்கேயும் ஐலாண்ட்
ஐலாண்ட்லயும் 4 இருக்காங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கவுண்ட் எடுத்தீங்கன்னா. இப்ப இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் தான் எவ்வளோன்னு கேட்கறான் பேசிக்கா. அதான் ஹவு மெனி ஃபியூவர் மூமெண்ட்ஸ் ஆர் ஆன் த பீச் கம்பேர்ட் டு தட் ஆஃப் ஐலாண்ட். அதான் பேசிக் ஐடியா. தேனோட அர்த்தம் என்ன? கம்பேர்டு டுன்னு அர்த்தம். கம்பேர்ட் டு. கம்பேர்ட் ஃபுல்லா எழுத முடியல. கம்பேர்டு டு ஆன் த ஐலாண்டுன்னு அர்த்தம். பேசிக்கா அதான் ஐடியா. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சா அதான் ஆன்சர் உங்களுக்கு. ஹோ மெனி ஃபியூவர் மூமெண்ட்ஸ்னு கேட்டிருக்கா. அது பேசிக்கா அதுக்கான அர்த்தம் என்ன? ஹோ மெனி மோர் மூமெண்ட்ஸ் ஆர் தேர் ஆன் த ஐலாண்ட் கம்பேர்ட் டு பீச். அப்படி கூட நீங்க இன்டர்பிரட் பண்ணணும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஐலாண்ட்ல எவ்வளவு மூமெண்ட்ஸ் இருக்காங்க? 10 மூமெண்ட் இருக்காங்க ஐலாண்ட்ல. பீச்ல வெறும் 4 தான். ஸோ ஹவு மெனி ஃபியூவர் மூமெண்ட்ஸ் ஆர் அந்த பீச்னா பீச்ல எவ்வளவு கம்மியா இருக்காங்க ஐலாண்டை விட அப்படின்னு அர்த்தம். கொஸ்டினோட அர்த்தம் அதான். ஸோ ஐலாண்ட்ல 10 மூமெண்ட் இருக்காங்க, பீச்ல 4 மூமெண்ட் தான் இருக்காங்க. ஸோ பீச்ல எவ்வளவு கம்மியா இருக்காங்கன்னா 6 கம்மி இருக்காங்க. ஸோ 6 ஃபியூவர் மூமெண்ட் இருக்காங்க. இப்போ கிட்ட நெகட்டிவ் மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்ல நீங்க ஜென்ரலா 6 பிளஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஆயிரும். அந்த மாதிரி கூட யோசிக்கலாம் நீங்க. பேசிக் ஐடியா என்னன்னா இங்க 6 இது கம்மியா இருக்கு, கவுண்ட் கம்மியா இருக்கு. ஸோ பீச்ல வெறும் 4 மூமெண்ட் தான் இருக்கு. ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா 10 மூமெண்ட். ஸோ 6 கவுண்ட் கம்மி. பீச்சை கம்பேர் பண்ணும்போது ஐலாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க? 8th கொஸ்டின். ஓகே, இன்னைக்கு வீடியோ நம்ம 7th கொஸ்டின் வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 8th இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்த்துக்கோன்னா 7, 6, 5, 4, 3, 2, 1 இவ்வளோ கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இன் பாராகிராஃப்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 8th கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.